ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு கேம் ப்ளே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சான். ஸோ அதுங்காட்டி ஒரு கேம் ப்ளே வீடியோ போட போகிறோம். இந்த கேம் பேர் டார்போ ஃப்ளைட்ஸுங்கிறது. இந்த ஃப்ளைட் கேமில் நம்ம தரமான சம்பவம்லாம் பண்ணால் ஜாலியாக இருக்கும். அது என்னென்னு நீங்களே போக பார்ப்பீங்க. வந்து இது லாஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் 1000 வர மாட்டேங்குது. இப்போ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்குள்ளே இதுக்கப்புறம் வருதோ நீங்கள் எல்லோரும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் போட்டு எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பேக் போயிட்டு இப்போ நீங்கள் ஃப்ளைட் ஆட்டோ பைலட் போட்டு படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஃப்ளைட் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இது டோரு பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளைட் இதுதான், இதோட இன்டீரியர். ஓகேவா? இப்போ இன்டீரியர் எடுத்தாச்சு. லிவரி வேணால் நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள், லேண்டிங் கியர்ஸ் உள்ள வந்துக்கும். இப்போ லேண்டிங் கியர்ஸ் சொல்லி எடுத்துக்கலாம். இதோட ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இதே டைப்பில் வேறு ஃப்ளைட் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இன்டீரியர்லேயும் வந்து சேஞ்ச் இல்லை, அதே தான், கலர் மட்டும் வரல. லேண்டிங் டயர்ஸும் ஒன்றும் இருக்காது. சாரி, லேண்டிங் டயர்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் அதையும் அது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டு காமிச்சேன்ல, அதே டைப்பு தான் இந்த ஃப்ளைட்டும். இதுக்கு அடுத்தது வந்துட்டு இது அதே டைப்பு தான், ஆனால் மிலிட்ரி ஃப்ளைட் மாதிரி பார்க்குறது தான். ஸோ இதுலேயும் இன்டீரியர்லேயும் ஒன்றும் சேஞ்சும் இல்லை. அதுக்கடுத்து இது பேசஞ்சர் ஃப்ளைட். இது டோர்ஸு. இன்டீரியரில் பாருங்கள், என் தம்பி வந்துட்டான்ப்பா. இதான் நமக்கு 2 டோர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோரு, பேக் டோரு. அதுக்கடுத்து நமக்கு இந்த சைடில் ஓப்பன் பண்ணிக்கிறோம் எமர்ஜென்சி எக்ஸிட். இந்த சைடில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், இந்த பக்கம் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இன்டீரியர் காமிக்கிறேன். இன்டீரியரே பாருங்கள். இது இந்த இடத்துல, இந்த இடத்துல டோரு. அதுக்கடுத்து இந்த இடத்துல பேசஞ்சர் சீட்டு. இதே மாதிரி கொஞ்சம் நீளமான ஃப்ளைட் சொன்னால் இது எடுத்துக்கலாம். இதுவும் டோரில் இந்த இது இல்லை. நம்மளுக்கு பைலட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இது ஓப்பன் பண்ணி பேசஞ்சர் விட்டுட்டு வரட்டாம மெட்ரு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு குடிச்சிடலாம். அதுக்கடுத்து இதுதான் ஃப்ளைட்டோட இன்டீரியர். சீட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது இது வந்துட்டு மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது இன்டீரியர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃப்ளைட் பறக்க ஏதாச்சும் பக்கத்தில் வருதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உள்ளே ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் தான். இது வாங்கல வச்சு இது செம்ம ஃப்ளைட்டு கைஸ். டோர்ஸு நல்லாயிருக்கும். இதோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு குட்டி கார்கோ ஃப்ளைட் மாதிரி. இது கீழே தான் ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருங்க, இன்டீரியர் எடுத்துப்போம். இது வழியாக கீழே குதிக்கலாமா? இப்போ தான் இது அப்டேட்லாம் வந்தது எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளாக இந்த கேமில் விளாட விட்டேன். அதே மாடலில் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? இதில் கீழே குதிக்க முடியுமா? குதிக்க முடியாதான் பார்ப்போம். இதில் கீழே குதிக்க முடியாது. ஆனால் இதில் பாருங்களேன், இங்கே ஆட்டோ பைலட்டு போட்டு அப்புறம் இங்கே பாத்ரூம் இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துக்கலாம், இங்கேயும் உட்காந்துக்கலாம், இங்கேயும் உட்காந்துக்கலாம். பெட்ரூம் இருக்குது, இங்கேயே கிச்சனும் இருக்குது. பின்னாடி கார்கோ இது இருக்குது. நமக்கு வேணுமோ இப்படி இது பண்ணிக்கலாம். நம்ம லேண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இந்த ஃப்ளைட்லலாம் இருக்க மாதிரி. அதுக்கு அடுத்தது அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகலாம். இதுதான் புதுசாக விட்ட ஃப்ளைட்டு கைஸ். புதுசாக 2-3 ஃப்ளைட்லாம் விட்டுருக்காங்க. அப்படியே கடைசியாக்குறது பார்ப்போம். புதுசாக இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த புதுசாக அந்த ஃப்ளைட்லாம். இதுக்கு முன்னாடி இதோடு முடிச்சிடுவாங்க. இந்த குட்டி ஃப்ளைட்டோடு முடிச்சிடுவாங்க கைஸ். சரி, அந்த ஃப்ளைட்டை பார்த்தாச்சு. இந்த ஃப்ளைட் பார்ப்போம். டோர்ஸு, இன்டீரியரில் கீழே அந்த டோர் இருக்குது. சரி, மேலே என்னமோ இருக்குது. இது வாங்கி ஓட்டி பார்ப்போம்ப்பா. பார்த்தீங்கன்னா இதுலேயும் எந்த சேஞ்ச் இல்லை. இதில் ஒரு குட்டி கார்கோ ஃப்ளைட் தான். ரைட்டு, இது ரொம்ப குட்டி பிளேன். பார்த்தீங்கன்னா டோர்ஸ் நிறைய டோர்ஸ் இருக்கும். பாருங்கள், இருங்க, இந்த பக்கம் ஒன்று ஓப்பன் ஆகுதா, இந்த பக்கம் ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் ஆகுது. இது லக்கேஜுக்கு. எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதே தான். இந்த ஓப்பன் ஆகிக்கிறதே உடச்சி தள்ளிட்டு ஓடிடலாம். இன்டீரியர் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். எவ்வளோ 1 2 3 4 5 6 பேர் ஒரு பைலட் தான் போக முடியும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டில் இல்லவே இல்லை கைஸ். இந்த ஃப்ளைட்டில் சத்தியமே இல்லை கைஸ் முன்னாடி. வாட்? இந்த ஃப்ளைட்டில் சத்தியமாக முன்னாடி இல்லை கைஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுலேயும் அந்த சேஞ்சஸ் இல்லை. நான் கலர் மட்டும் சீட்டில் அந்த இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மூக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுலேயே எந்த சேஞ்சஸ் இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 1500 இருக்குது. இப்போ நம்ம எந்த ஃப்ளைட் வாங்கலாம்? இதை வாங்கலாமா? இதே 900. இது ஃபஸ்ட்டு நம்ம ஐயோ மறந்து போயிடுச்சு கழிச்சிருங்க. நம்ம அந்த 3 ஃப்ளைட்டில் பெட்ரூமில் இருக்க மாதிரி பார்த்தோம்ல. ஐயோ இது வேறு சீக்கிரம் லோட் ஆகாது. பெட்ரூமில் இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம்ல, அது வாங்கிப்போம் ஃபஸ்ட்டு. இந்த PS40 சாரி PV40. இந்த PV40 இருக்கு. இது வேணாம், இது வேணும். இதுவே 800 ரூபா, இதுவும் 800 ரூபா. சரி, இது எவ்வளோன்னு பார்ப்போம். இது 400 ரூபா கம்மியாக இருக்குது. ரைட்டு, ஓகே. கற்று இது எவ்வளோ? இதுவும் 400 ரூபா. சரி விடுங்க. புது ஃப்ளைட் வந்துருக்குடா ஜெய்தேவ். இதுங்க ஃபியூவல் ஃபுல்லாக வச்சுப்போம். பட் இது எவ்வளோ? 200 ரூபா. இது என்னென்ன தெரியல. ரியலின் ஃப்ளைட் ப்ராப்ஸ் ஆமாம் அப்படின்னா என்னென்ன தெரியல. எனக்கு என்னடா தெரியும். ஏன்னா 200 ரூபா ஷர்ட்டா லிவரி வாங்கிக்கலாம் நம்ம இருக்காங்க. சரி, இது எந்த லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணான்னா பார்க்குடில் இங்கே டோர்ஸ் ஓப்பன். ஓகே ரெடி. இல்லை வேணாண்டா, ரன்வே வேணாண்டா. ஓகே, இப்போ இந்த ஃப்ளைட்டில் இறங்கி என்ன ரியல் ப்ராப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? என்னது இது தெரியலையே. இந்த இடத்துல 2 கம்ப்யூட்டர். இங்கே தான் பையில் வச்சுட்டா. இவ்வளோண்டு கேப்பா. இந்த டோரை சாத்தணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் வரக்கு இவ்வளோண்டு தான் கேப்பு. இவ்வளோண்டு தான் கேப்பு. நம்ம வெளியே வந்தால் என்னென்ன இருக்குது? சரி, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு இது டோர் பார்த்திங்கன்னா எல்லா கார்கோ ஃப்ளைட்லேயும் இருக்கும். இது ஏன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு தெரியாது. நான் இது விளாண்டா ரொம்ப நாள் ஆச்சோம். அதான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ புதுசாக ஃப்ளைட்டு புதுசாக ஃபீச்சர்ஸ்லாம் விட்ருக்காங்க. இதில் எதோ ப்ராப்ஷன் வேறு கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ளைட்டில். என்ன ப்ராப்ஷன் தெரியல கைஸ். சரி வாங்க இந்த ஃப்ளைட்டை ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டோ பைலட் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதான் அப்போ மோட்ஸ்ன்னு இருக்கும் கைஸ். அது ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற ஃபஸ்ட் 4 இன்ஜின் இருக்குது இதுக்கு. மெயின் டோர் அங்கே பாருங்கள். நம்ம வாங்கின ஃப்ளைட் லேண்ட் ஆகும் இந்த இடத்துல எப்போவுமே. பார்த்தீங்களா? ஆட்டோ பைலட் கொடுத்துட்டு ரன்வேல் இருக்கீங்கன்னா ரன்வே 33 கொடுத்துட்டு இன்ஜின் ஆன் பண்ண வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பாருங்கள். இந்த லுக்கே நல்லாயிருக்கு கைஸ். ஓகே, நம்ம அடுத்த ஃப்ளைட்டு பார்ப்போம். அடுத்து நம்ம எந்த ஃப்ளைட் வாங்கணும்? மேலே இங்கே இந்த ஃப்ளைட் வாங்கணுமா? சரி, இந்த ஃப்ளைட்லேயும் அந்த சேஞ்சஸ் இல்லை. 3 ஃப்ளைட் தான் வாங்கியிருக்கோம். 3 ஃப்ளைட் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். இது நம்ம பைக்கெல்லாம் எப்படி தான் வரும்? இது எப்போவுமே இங்கே பறந்துட்டு இருக்கிறது தான். இதை நான் லேண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது அதை விட கொஞ்சம் பெருசு லொக்கேஷன். ஓகே ஓகே, பக்கத்துலேயே நிறுத்தி வச்சு பார்ப்போமா கைஸ். இப்போ பாருங்கள், பக்கத்தில் நமக்கு அந்த ஃப்ளைட் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஃப்ளைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுலேயே நம்ம அதுக்கு இப்போ இதுக்கு சின்ன இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த ஃப்ளைட்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. என்ன, இது உடச்சிக்கலாம். இந்த இடத்துல டோர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சீட்லேயே இந்த 2 சீட் பக்கத்துலேயே இப்படி டோர் இருக்கும். இருங்க, இந்த ஃப்ளைட்டு வெளியே விடுங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டை வச்சு ஒரு காமெடி பண்ணி காமிக்கிறேங்க. இதை வச்சு நீங்கள் கிராஷ் இது மட்டும் செம்மையாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் காமெடி மட்டும். இது ரீஸ்டார்ட்டே ஆகுது. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ காமெடி மட்டும் பாருங்களேன். இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் இப்படி திருப்போன்னா அவ்வளோதான், சிஸ்டமஸ் டேமேஜ்னு இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வெளியே வர ஒன்றா பேராஷூட் போட்டு குதிக்கணும். நடுவானது இல்லைன்னா அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அதை நான் திருப்பி காமிக்கிறேன். இதோட பண்ணி காமிக்கிறேன் கைஸ். இந்த கிராஷ் சிமுலேட்டர் பயங்கரமாக இருக்கும். பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு. சும்மா ஃபன்னாக இருக்குது இந்த ஃப்ளைட்டு கேமெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு ஃபன் இருக்குது. ஐயோ, இதுக்கும் அதை கொடுக்க மாட்டேன். இது பாருங்கள், அந்த ஃப்ளைட் நம்ம அங்கே வச்சது எங்கே நிற்குது.
நம்ம பக்கத்தில் தான். சரி விடுங்க, நாங்கள் அது ட்வீட் கொடுத்துட்டு இப்போ இதை வச்சு ஒரு ஃபன் பண்ணி காமிக்கிறேன். ரன்வே 15 எங்கள் அவுட் ஆஃப் டேக். இப்போ பாருங்கள், இது டேக் ஆஃப் பண்ணி நமக்கு எதிரில் தாங்க அந்த ஃப்ளைட்டு வருது. இப்போ பாருங்கள், ஒரு சம்பவத்தை பண்ணி விடுவோம். ஐயோ, அது டேக் ஆஃப் பண்ணிட்டானே. ஓ நில்றா டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதை காமிக்கிறேன். அவன் டேக் ஆஃப் பண்ணும்போது நம்மளும் டேக் ஆஃப் பண்ணுவோம். வந்துட்டான், மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறிட்டான். அப்படியே நம்மளும் ஸ்ட்ரைட்டாக போவோம். வாட், அவ்வளோதான். நடுவானத்துலேயே 2 ஃப்ளைட்டு முடிஞ்சது. இப்போ வந்துட்டு நம்ம இதை டேக் ஆஃப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிற 4 இன்ஜினையும் ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா பிரேக் அடித்தோம்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் மேலே எடுத்தாலும் ஃப்ளைட் கீழே இறங்கிடும். அடுத்தது என் நம்பி பண்ணுறானாமா ஒரு கிளாஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வேணான்ட்டாப்பா, நல்லதான். இந்தாடா வேண்டாமா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக தூக்குனாலுமே ஸ்டால்னு ஒன்று வரும். அப்போ நீங்கள் இறங்கிடணும். இறங்கி இந்த ஆப்பாடா என்னாச்சு, எங்கே போயிட்டுருக்கோம்? இன்னும் ரன்வேலையே இறங்கிட்டோம். சரி இருங்க, நடுவானத்தில் உங்களுக்கு ஒரு காமெடி பண்ணிக்காங்க, நம்பி பண்ணிக்காங்க. இருங்க கைஸ், ஐலாண்டில் ஃப்ளையிங்கில் ஆல்ட் டேந்தாடா. இதுக்கு ஸ்பீடு 500 கிலோமீட்டர் ஸ்பீடு கைஸ். இந்தாடா டே, இந்தாடா. ஆரம்பிச்சாச்சு கைஸ். இதான் நடுவானம். நான் நம்பி ஸ்டால்னு ஒன்று ஏன்னா சைடுக்கு ஆங்கிளில் பார்க்க முடியும். ஸ்டால்னு ஒன்று இருக்குது கைஸ். அது நீங்கள் நல்லா மேலே தூக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் ஃப்ளைட்டு. இப்போ ஃபுல்லாக மேலே வந்துருச்சா, பேங்க் ஆங்கிள்னு வரும். அதுக்கடுத்து இது வலிப்பு இந்த மாதிரி டிக்கு ஆட ஆரம்பிச்சு ஸ்டால் வந்துருச்சு. அதுக்கடுத்து நீங்கள் இங்கே இறங்கி அச்சோ எங்கே போகிறது. ஐயோ, இது வேறு இங்கே இருக்கா. நம்ம தலைக்குள்ள நின்றுக்கனால இது வந்துச்சு. சரி, பூர்றா அது இவன் சாத்தி விட்டான். அச்சோ என்ன ஆகுது, நம்ம இங்கே தான் இருக்கோமா அப்படின்னு நம்ம கீழே இறங்கிருக்கோனால இங்கே இறங்கிட்டோம். இப்போ வந்துட்டு எங்கே போகணும்னா நம்ம இங்கே வரணும். வாங்க, எமர்ஜென்சி ஒரு எஜெக்ட் பண்ண பார்க்கணும். எஜெக்ட் பண்ணணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிப்போம். இங்கெல்லாம் இருக்க காமிக்கிறோம். ஃப்ளைட் கீழே தான் போயிட்டுருக்கு. ஒன்றா நீங்கள் இப்படியே நிற்கலாம். ஓகே, இப்படியே நிற்கணும். இன்னிங்கன்னா நீங்கள் தப்பிப்பீங்க இது வெடிக்கணும். அப்படி இல்லாட்டி நானே பண்ணி காமிக்கிறேன். இப்படி குதிச்சிங்கன்னா இந்த டிப்ளமே பேராஷூட் இருக்குது, அதை கொடுத்துருங்க. இந்த ஃப்ளைட்டு அது பாட்டுக்கு போய்க்கும். அது போய் இப்போ கீழே வெடிக்க போகுது. சில வாட்டி நம்மளை ஏமாற்றிட்டு அதுவே போயிடும். இப்போ பாருங்கள், ஏமாற்றுமா இல்லை வெடிக்கணும். வாட்ச் அட்ட பாதி. சரி, இதை வச்சு இன்னொன்றும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் கீழே இப்படி பண்ணிங்கன்னா, ஃபுல் ஸ்பீடில் கீழே பண்ண இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். சம்மந்தமே நம்ம சைடில் இருக்கிற ரெக்கையில் பிச்சுக்கிட்டு ஓடிடும் பாருங்கள். சம்மந்தமே நம்ம என்ன நடக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ளைட் ஷேக் பார்த்தீங்களா, இந்த மேலே இந்த ரெக்கை உடஞ்சி போச்சு. இன்னும் இது ஒன்றுக்கு இன்ஜின் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு கைஸ்? இருங்க கைஸ். ஐயோ, தலையே சுற்றுது கைஸ். ஓ மை காட். இப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸ்பீடை குறைக்கும். இந்த மேலே இருக்கிறது உடஞ்சதுக்கு மேலே இருக்கிற உடஞ்சதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது இன்ஜின் எதுக்கு ஒர்க் ஆகாமல் தெரியல. ஃபஸ்ட் ஹெச்டி இருக்கும், அது சுத்தது வேறு வழியில் கைஸ். இப்போ அந்த ஃப்ளைட் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க 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 தலைகீழே போயிட்டுருக்கு. இதுதான் இது ரேம்ப் கூட திறக்கும். வாட்ச் அச்சோ, இது மாதிரி இவ்வளோ லேட் ஆகுது. திறந்தாச்சு. அவ்வளோதான். அந்த ஃப்ளைட் இப்போ எங்கே போப்போ தான். ஏன்னா பின்னாடி இருக்கிற ரக்கு இல்லாமல் ரொம்ப நேரம் கழிச்சு க்ராஷ் ஆகிடும். நம்ம இப்போ மவுண்டன் கடையில் லேண்ட் ஆக போகிறோம். நம்ம அங்கே வச்ச ஃப்ளைட்டு அது பாட்டு கேட்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீட்டை இதோட முடிச்சு